வணக்கம். பேராசிரியர் ஜான் மேர்ஷைமர், ஜெஃப்ரி சாக்ஸ் உட்படவுள்ள மூத்த ராஜதந்திரிகள், பேராசிரியர்கள், முன்னாள் டிப்ளமேட் அதிகாரிகள், மூத்த ஊடகவியலாளர்கள் வெளியுறவு கொள்கைகளை பற்றி மிக தீவிரமாக ஆராயக்கூடியவர்கள் எல்லாம் கூறும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. அதாவது, இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவே ஒரு சூப்பர் பவர் தான். அதனால் ஒருபோதும் இந்தியா அமெரிக்காவின் கூட்டணி நாடாக இருக்காது. இந்தியா அமெரிக்காவின் ஒரு கூட்டணி நாடு அல்ல, அமெரிக்காவின் கூட்டணி நாடு ஆவதற்கு ஒருபோதும் விரும்பவும் இல்லை என்று கூறியுள்ளார் ஜெஃப்ரி சாக்ஸ். அமெரிக்காவை பற்றி சொந்த நாட்டவர்கள் தெரிந்து வைத்திருப்பதை விட அதிகமாக இந்தியாவிற்கு அமெரிக்காவை பற்றி நன்றாக தெரியும். ஒரே நேரத்தில் ஒரே அளவில் சவுதி அரேபியா மற்றும் ஈரானுடனான உறவை இந்தியா மிகவும் கவனமாக கையாண்டு வருகிறது. இஸ்ரேலுடன் மிக வலுவான உறவை தொடரும் போதே பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இந்தியா நிற்கிறது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் தனித்துவமான மற்றும் தந்திரபரமான நட்பை தொடர்கிறது இந்தியா. எனவே இந்தியா அமெரிக்காவின் ஒரு கூட்டணி நாடாக இருக்காது, மாறாக மற்றொரு தனிப்பெரும் சக்தியாக இருக்கும். இந்தியா எப்போதேனும் அமெரிக்காவின் கூட்டணி நாடாக மாறும் என்று வாஷிங்டனில் யாரேனும் கனவு கண்டால் அது எக்காலமும் ஒரு கனவாகவே தொடரும். இந்தியா சுயம் ஒரு சூப்பர் பவர் ஆகும். அதனால் ஒருபோதும் அந்த சூப்பர் பவர் அமெரிக்காவின் கூட்டணி நாடாக இருக்கப் போவதில்லை என்று இந்தியாவை பற்றி தெளிவாக ஜெஃப்ரி சாக்ஸ் கூறியுள்ளார். அவ்வாறு அமெரிக்காவில் நடக்கும் பல விவாதங்களிலும் வெளியுறவு கொள்கைகளை பற்றியும் இந்தியாவை பற்றியும் நன்றாக தெரிந்த பல வல்லுநர்களும் கூறும் பொதுவான விஷயமாக உள்ளது அது. ஒருபோதும் இந்தியா அமெரிக்காவின் ஒரு கூட்டணி நாடாக விரும்பாது, மாறாக பரஸ்பர மரியாதையுடன் கூடிய ஒரு நட்பையே விரும்பும். நாளை சீனாவை வீழ்த்துவதற்கோ அல்லது வேறு ஏதேனும் நாட்டை வீழ்த்துவதற்காகவோ இந்தியா ஒருபோதும் அமெரிக்காவுடன் கூட்டணி சேரப்போவதில்லை. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனைகள் நிச்சயம் உள்ளன. ஆனால் அதை கையாள்வதற்காக மூன்றாவது ஒரு நாடு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்தியா ஏற்கனவே கூறியுள்ளது. அது அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கான முன்னெச்சரிக்கையும் ஆகும். அமெரிக்காவோ ரஷ்யாவோ எந்த நாடும் தலையிட வேண்டிய அவசியமில்லை. இந்தியாவின் பிரச்சனைகளை கையாள்வது எப்படி என்று நன்றாக தெரியும் என்று கூறுகிறது இந்தியா. அமெரிக்க ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதாவது, இந்தியாவை எப்படி ஒரு சூப்பர் பவர் என்று சொல்ல முடியும்? இந்தியா $2700 அமெரிக்க மட்டும் தனிநபர் வருமானம் உள்ள ஒரு நாடல்லவா? இந்தியா அதன் ஆயுத சேகரத்தின் பெரும் பகுதியை ரஷ்யாவிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்துதான் வைத்துள்ளது. ஜெர்மனியின் அளவு கூட ஆயுத தயாரிப்பு விஷயத்தில் இந்தியா தற்சார்பு நிலையை அடையவில்லை. அப்படி இருக்க இந்தியாவை விட வசதியும் ஆயுத தயாரிப்பு உட்படவுள்ள விஷயங்களில் தற்சார்பு நிலை அடைந்துள்ளதுமான ஜெர்மனியை ஒரு சூப்பர் பவர் நாடு என்று சொல்ல வேண்டுமல்லவா? இந்தியாவை விட வசதியான நாடாக உள்ள ஜெர்மனியை ஒரு சூப்பர் பவர் என்று சொல்ல முடியாத நிலையில் இந்தியாவை எவ்வாறு ஒரு சூப்பர் பவர் என்று சொல்ல முடியும்? இவ்வாறெல்லாம் அமெரிக்க தேசியவாதியான அந்த ஊடகவியலாளர் கேட்டுள்ளார். மேலும் உலகில் ஒரே சூப்பர் பவர் தான் உள்ளது, அது அமெரிக்காவாகும். அமெரிக்காவை தொடர்ந்து சீனா பின்னில் இருந்தாலும் கூட அந்த நாடு கூட ஒரு சூப்பர் பவர் அல்ல. இத்தகைய விவாதங்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே அமெரிக்க தேசியவாதிகள் மத்தியில் இருந்து வருவதாகும். இங்கு அமெரிக்கா மட்டும்தான் சூப்பர் பவரா, ரஷ்யா சூப்பர் பவரா, இந்தியா சூப்பர் பவரா, சீனா சூப்பர் பவரா? இது ஒரு பல்முனை உலகமாகும். ஏதேனும் ஒரு நாடு இந்த உலகை அடக்கி ஆளலாம் என்ற காலம் மாறிவிட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யா நிச்சயம் ஒரு சூப்பர் பவர் தான், சீனா ஒரு சூப்பர் பவர் தான், இந்தியா ஒரு சூப்பர் பவர் தான். இந்நிலையில்தான் நமது பொருளாதாரம் ஒரு சிக்கலாக உள்ளது. நம்மை பொறுத்தவரை மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி விஷயத்தில் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உள்ளது பாரதம். ஆனால் ஜிடிபி பெர் கேபிட்டா, அதாவது தனிநபர் வருமான விஷயத்தில் முதல் 100 இடங்களில் கூட இடம் பிடிக்கவில்லை இந்தியா. அது நிச்சயம் நாம் இன்னும் எவ்வளவோ வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதே நிலையில்தான் 2005 முன்பு சீனா இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இன்றுள்ள அளவு இல்லை என்றாலும் அப்போது உலகம் சீனாவை ஒரு சக்தியாக ஏற்கத் தொடங்கியிருந்தது. இங்கு நாம் சில கணக்குகளை பார்ப்போம். அந்த கணக்குகள் நம்மவர்களின் கண்களை திறந்தால் திறக்கட்டும். 2000ஆம் ஆண்டில் சீனாவின் ஜிடிபி 1.2 டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. அப்போது சீனாவின் தனிநபர் வருமானம் $959.36 அமெரிக்க டாலராக இருந்தது. இதை வைத்து பார்க்கும்போது இந்தியாவின் பீகார் மாநிலம் இன்று என்ன நிலையில் உள்ளதோ அந்த நிலையில் இருந்துள்ளது சீனா 2000ஆம் ஆண்டில். பீகார் மாநிலத்தின் தற்போதைய தனிநபர் வருமானம் $925 அமெரிக்க டாலராக உள்ளது. சீனாவின் தனிநபர் வருமானம் $953 அமெரிக்க டாலராக இருந்துள்ளது 2000. எனவே இன்று நமது பீகார் மாநிலம் எவ்வளவு வசதியாக உள்ளதோ அதே நிலையில்தான் 2000ஆம் ஆண்டில் சீனா இருந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். சீனாவின் உயர் தலைவரான மாவோவிற்கு பிறகு டெங் சியாவோபிங் அங்கு அதிகாரத்திற்கு வந்தார். நமது முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவிற்கு நிகராக பார்க்க முடிந்தவராவார் டெங் சியாவோபிங்.
காரணம், இந்தியாவில் நரசிம்மராவ் எவ்வாறு இந்திய பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டாரோ அதேபோல சீன பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை செய்தவர் இந்த டெங் சியாவோ தான். சீனாவில் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்ட டெங் சியாவோ அம்மக்களால் கடவுளை போல் போற்றப்படுகிறார். ஆனால் இந்தியாவில் திரு நரசிம்மராவை எத்தனை பேர் நினைவில் வைத்துள்ளார்கள் என்பது கூட கேள்விக்குறியாகவே உள்ளது. மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், அவர் சார்ந்திருந்த கட்சி அவரது புகழை மறைத்துள்ளது என்பதுதான். அவரது சாதனைகளையும் அவரது திறமையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே அந்த கட்சிக்கு இல்லாமல் போனது உண்மையில் நன்றி கெட்டத்தனத்தின் உச்சமாகும். அவர்களே மறைக்கும் நிலையில் எப்படி சாதாரண மக்களுக்கு தெரிய வரும்? பாஜக நரசிம்மராவை பெருமைப்படுத்தினாலும் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எங்கள் தலைவரின் புகழை பாஜக அபகரிக்கிறது என்று கூறுவார்கள். எதனால் நரசிம்மராவின் சிறப்பை வெளிப்படுத்தவில்லை, ஏன் அவரை புறக்கணிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அவரது புகழை பாடினால் அந்த கட்சியை குத்தகையாக வைத்துள்ள குடும்பத்தை முன்னிறுத்த முடியாது என்று கருதுகிறார்களோ என்னவோ. அவர்தான் பொருளாதார சீர்திருத்தங்களை 91ற்கு பிறகுதான் மேற்கொண்டார் என்னும்போது அதுவரை தவறான பொருளாதார கொள்கை இருந்து வந்துள்ளது என்று மக்கள் சிந்திப்பார்களே. அப்படியாகும்போது கட்சிக்கு சொந்தக்கார குடும்பத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுமே என்று நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அல்லது அவர் சார்ந்த சமூகத்தின் மீதான வன்மம் திராவிடத்தில் மட்டுமல்லாது அங்கும் உள்ளதா என்று தெரியவில்லை. அதை பற்றி பேசினால் நீண்டு கொண்டே செல்லும். தற்போதைய விஷயத்திற்கு வருவோம். தி சைனீஸ் எக்கானமிக் ரிஃபார்ம் ஆர் சைனீஸ் எக்கானமிக் மிராக்கிள் என்றும் உள்நாட்டில் ரிஃபார்ம் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் என்றும் அறியப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைக்கு தொடக்கம் குறித்தது டெங் சியாவோ தான். அதாவது சோசியலிஸ்ட் பொருளாதார கொள்கையை பின்பற்றி வந்த சீனா அதில் மாற்றங்களை கொண்டு வந்து அமெரிக்க மாதிரியை உட்படுத்தி சந்தையை திறந்து கொடுத்து வெளிநாடுகளின் முதலீடுகளை ஈர்த்த ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாகும் அது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா பெருமளவில் முதலீடுகளை செய்தது. அது மட்டுமல்லாது சீனாவை வளர்த்தெடுக்க தேவையான உதவிகளையும் செய்தது. காரணம், ரஷ்யாவிற்கு எதிராக சீனாவை பயன்படுத்தலாம் என்ற நோக்கம் அமெரிக்காவிற்கு இருந்தது. அவ்வாறு உலகின் பல நாடுகளின் முதலீடுகள் காரணமாகத்தான் சீனா இன்றுள்ள நிலைக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. பல நாடுகள் சீனாவில் தங்கள் ஆலைகளை நிறுவி உற்பத்திகளை தொடரவும் பல்வேறு துறைகளிலும் முதலீடுகளை செய்ததும் வர்த்தகத்தில் ஈடுபட்டதும் காரணமாகத்தான் சீனா வளர்ச்சியடைந்ததே தவிர சீனாவில் தாமாக எதுவும் முளைத்து வந்துவிடவில்லை. இன்று பிரதமர் மோடி இந்தியாவில் செய்வது போல் முதலீட்டிற்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார்கள் சீனர்கள். சீனாவில் ஒற்றை கட்சி ஆட்சி இருப்பதாலும் கிட்டத்தட்ட சர்வாதிகார நாடாக இருப்பதாலும் அதை மிக வேகமாக செய்ய முடிந்தது சீனாவினால். அவ்வாறு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன சீனாவில். அதுபோன்ற ஒரு சீர்திருத்த நடவடிக்கையை 1990களுக்கு பிறகு நரசிம்மராவ் தான் மேற்கொண்டார். நரசிம்மராவ் காலத்தில் தான் இந்திய பொருளாதார கொள்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியான மாற்றங்கள் வாஜ்பாய், மன்மோகன் சிங், இப்போது மோடி காலத்திலும் ஏற்பட்டு வருகின்றன. சீனாவில் ஏற்பட்டதை போன்ற பெருமளவிலான மாற்றங்களுக்கு இப்போது மோடி ஆட்சியில் தான் தொடக்கம் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது டெங் சியாவோ 70களில் செய்த முதற்கட்ட பொருளாதார நடவடிக்கைகள் போன்று 90களில் செய்திருந்தார் திரு நரசிம்மராவ். அதன் பின்னர் இந்திய அரசியல் மிக மோசமான நெருக்கடிகளை சந்தித்தது. நிலையான ஆட்சிகள் அமைந்திருக்கவில்லை. பின்னர் 99க்கு பிறகு அடல் பிஹாரி வாஜ்பேயின் ஆட்சிதான் 5 ஆண்டுகள் நீடித்தது. வாஜ்பேயி காலத்தில் அடுத்த கட்டத்திற்கு அந்த நடவடிக்கைகள் கொண்டு செல்லப்பட்டன. அதன் பின்னர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி அமைந்தது. அவர்களின் பார்வைக்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். 10 ஆண்டுகள் நீண்டிருந்த ஆட்சியிலும் கூட சீனா செய்த அளவிற்கு மிக வலுவான நடவடிக்கைகளை எடுக்க முடிந்திருக்கவில்லை. நரேந்திர மோடி பிரதமரான பிறகுதான் அத்தகைய சிறந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1976ல் டெங் சியாவோ அங்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பு இந்தியா மற்றும் சீனாவின் ஜிடிபி ஏறக்குறைய ஒரே அளவில் தான் இருந்துள்ளது. இந்தியாவின் ஜிடிபி 189 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் சீனாவின் ஜிடிபி 191 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. எனவே சீனாவின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் அந்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய தொடங்கியது அதிவேகத்தில். அவ்வாறு 2000ல் 1.2 டிரில்லியன் அமெரிக்க டாலராக சீனாவின் ஜிடிபி இருந்த நிலையில் இந்தியாவின் ஜிடிபி ஏறத்தாழ 500 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. அதாவது சீனா அதன் பொருளாதார கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பு இரு நாடுகளின் ஜிடிபியும் கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருந்தது. ஆனால் 2000ஆம் ஆண்டில் இந்திய ஜிடிபியை விட 2 மடங்கிற்கு மேல் சீனாவின் ஜிடிபி அதிகமாக இருந்தது. அப்படி இருந்தும் சீனாவின் ஜிடிபி பெர் கேபிட்டா 953 அமெரிக்க டாலராக மட்டுமே இருந்தது. அதாவது இன்றைய நமது பீகார் மாநிலத்தின் அதே பொருளாதார நிலையில்தான் இருந்துள்ளது சீனா 2000ஆம் ஆண்டில். 2005 ஆனபோது சீனாவின் ஜிடிபி அளவு 2
$3.2 டிரில்லியன் அமெரிக்க டாலராக வளர்ச்சியடைந்தது. அன்று சீனாவின் தனிநபர் வருமானம் $1,753 அமெரிக்க டாலராக வளர்ச்சியடைந்தது. இந்தியாவின் ஜிடிபி 2013 $1.86 டிரில்லியனாக இருந்தது. சீனா 2005 எட்டிய அளவை இந்தியா 2013 பிறகுதான் எட்டியது. 2007 சீனாவின் ஜிடிபி $3.55 டிரில்லியன் அமெரிக்க டாலராக மாறியது. அதாவது இன்று இந்தியாவின் மொத்த ஜிடிபியை விட சற்று குறைவாக இருந்துள்ளது சீனாவின் ஜிடிபி 2007. 2007 சீனாவின் தனிநபர் வருமானம் $2,693 அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. இன்று இந்தியாவின் தனிநபர் வருமானம் ஏறத்தாழ $2,750 அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியாவின் மொத்த ஜிடிபி சற்றேறக்குறைய $4 டிரில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. மொத்தத்தில் 2007 சீனாவின் பொருளாதாரம் எந்த அளவில் இருந்ததோ ஏறக்குறைய அந்த அளவில் உள்ளது இன்று இந்தியாவின் பொருளாதார நிலை. அதாவது 2007 சீனாவின் பொருளாதார வலிமை என்னவாக இருந்ததோ அந்த பொருளாதார வலிமை இன்று இந்தியாவிற்கு உள்ளது. ஆனால் அன்று சீனா எதிர்கொண்டதை விட பெரிய சவால்கள் இன்று இந்தியாவிற்கு முன்னில் உள்ளன. 2007 சீனாவிற்கு கடுமையான போட்டியாளராக எந்த நாடும் இருந்திருக்கவில்லை. அதோடு சீனாவில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை நிலவுவதால் அதிவேகத்தில் அதன் பிறகு வளர்ச்சியடைந்தது அந்நாடு. அதுபோன்ற வளர்ச்சி இந்தியாவில் சாத்தியமா என்று சொல்ல முடியாது. ஆனால் அதைவிட கூடுதலான நடவடிக்கைகளின் மூலம் அதுபோன்ற வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். 2024 இப்போது இந்தியாவின் ஜிடிபி $4 டிரில்லியனாக உள்ளது. அது 2007 இருந்த சீனாவின் ஜிடிபி அளவாகும். அந்த வகையில் நாம் இன்றைய நிலையில் சீனாவை விட பொருளாதார ரீதியாக 16 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளோம். அதன் அடிப்படையில் பார்த்தால் 2040 ஆகும்போது இந்தியா இன்றைய சீனாவின் அளவு வசதியடையும். அதற்கு முன்போ அல்லது சற்று தாமதமாகவோ வாய்ப்புள்ளது. ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. இனி சீனாவிற்கு இருந்த பல சாதகமான சூழல்களும் இன்று இந்தியாவிற்கு இல்லை என்பது ஒரு உண்மையாகும். ஆனால் சீனாவிற்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையேயான உறவு மிகவும் மோசமாக மாறிக்கொண்டுள்ளது இன்றைய நிலையில். அதனால் இந்தியாவிற்கு பெரிய வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் மற்றொரு சீனா உருவாக கூடாது என்றும் கருதுகின்றன. அதனால் இந்தியா பொருளாதார ரீதியாக சீனாவை போன்ற ஒரு பெரும் சக்தியாக வளர்ச்சியடைய வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. ஆனால் அமையும் வாய்ப்புகளை தந்திரபரமாக இந்தியா பயன்படுத்தினால் பிரதமர் மோடி கூறுவது போல் 2047 ஆகும்போது இந்தியா மிகவும் வலிமையான ஒரு நாடாக மாறும். சீன பொருளாதார வளர்ச்சி மிகவும் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. இந்திய பொருளாதாரம் அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் போது அதன் தாக்கத்தை அல்லது பாதிப்பை சீனா அனுபவிக்க வேண்டியிருக்கும். நிச்சயமாக சீன பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறையும். அப்படியாகும்போது இந்தியா மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற வாய்ப்புள்ளது. பொருளாதாரத்தில் தான் இந்தியா சற்று பின்தங்கியுள்ளதே தவிர உலகளாவிய செல்வாக்கிலும் இராணுவ வலிமையிலும் எல்லாம் இந்தியா சீனாவை விட முன்னில் தான் உள்ளது. அதோடு இந்தியாவின் மக்கள் தொகை இளைஞர்கள் நிறைய உள்ளதெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமான விஷயங்களாகும். எனவே இந்தியா பொருளாதார நிலையை தவிர எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் ஒரு சூப்பர் பவர் தான். அப்படியாகும்போது சீனாவுமே ஒரு எக்கானமி சூப்பர் பவர் அல்ல என்பதுதான் உண்மை. பொருளாதாரத்தின் விஷயத்தில் சீனாவும் கூட அமெரிக்காவை விட மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் உள்ளது. மொத்த ஜிடிபி 18 டிரில்லியன் உள்ளதென்றாலும் தனிநபர் வருமானம் 13,000 அமெரிக்க டாலருக்கும் குறைவாகவே உள்ளது சீனாவில். ஆனால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானம் 80,000 அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. எனவே அமெரிக்காவோடு ஒப்பிடும்போது சீனா எவ்வளவோ பின்தங்கிய நிலையில்தான் உள்ளது இன்றும். இந்தியா சீனாவை விடவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. என்னவானாலும் நமது நாட்டை ஒரு சூப்பர் பவர் நாடு என்று நிச்சயம் சொல்லலாம். காரணம், இன்று ஒரு மல்டிபோலார் வேர்ல்ட் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்ல, இன்று பல பிராந்தியங்களிலும் அமெரிக்காவை விடவே இந்தியாவிற்கு செல்வாக்குள்ளது. அதனால் தான் அமெரிக்கா இந்தியா நட்பு நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. எனவே எதிர்காலத்தில் இந்தியா ஒரு பெரும் சக்தியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற எல்லா துறைகளிலும் இந்தியாவால் இவ்வளவு முன்னேற முடியும் என்றால் நிச்சயம் பொருளாதார துறையிலும் உலகமே வியக்கும் விதத்திலான வளர்ச்சியை அடைய முடியும். அதனால் இன்று இந்தியாவின் நிலை எப்படி உள்ளது? இந்தியாவில் வறுமை உள்ளது, சேரிகள் உள்ளன என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. சீனா ஒரு காலத்தில் இதைவிட மோசமான நிலையில்தான் இருந்தது. அங்கு ஒற்றை கட்சி ஆட்சி முறை உள்ளதால் அவர்களால் அதிவேகத்தில் முன்னேற முடிந்துள்ளது. இந்தியா விஷயத்தில் சிறிது கால அவகாசம் எடுக்கக்கூடும். ஆனால் நமது வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது. இந்தியா வளர்ச்சியடைய ஏன் இவ்வளவு காலதாமதம் என்றால் அதற்கான காரணம் இந்தியாவின் அரசியல் சூழல்தான். 76க்கு பிறகு சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்தியாவில் 91ற்கு பிறகுதான் மேற்கொள்ளப்பட்டன. அந்த கால அளவுதான் இப்போதும் இந்தியா சீனா இடையே இடைவெளியாக உள்ளது. எனவே அடுத்த 5-10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கும்.